விஜயகாந்துடன் பல படங்களில் கவுண்டமணி நடித்திருக்கிறார். பெரும்பாலான படங்களில் அவருக்கும் விஜயகாந்துக்கும் இடையே பெரிய அளவில் காட்சிகள் இருந்திருக்காது. தயாரிப்பாளர் சிவா ஒரு சம்பவத்தை கூறுகிறார். விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். சினிமாவில் விஜயகாந்தை எம்ஜிஆர் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடன் இருந்து பணியாற்றியவர் தான் இந்த இப்ராஹிம் ராவுத்தர். ஆச்சரியமான நட்பு இருவருக்கும் இடையே. விஜயகாந்தின் வாழ்க்கையில் அவரது மனைவி உட்பட அனைத்து முடிவுகளையும் எடுத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் தான். விஜயகாந்தை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம் என்பது குறித்து 24 மணி நேரம் யோசிக்கும் ஒரு கேரக்டர் தான் இந்த இப்ராஹிம் ராவுத்தர். தூக்கத்தில் எழுப்பி எதை சொன்னாலும் அப்படியே செய்யும் கேரக்டர் தான் கேப்டன். ஒரு விஷயத்தில் தனித்து முடிவு செய்துவிட்டு பிறகு ராவுத்தர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அந்த வேலையை செய்யவே மாட்டார். விஜயகாந்துக்கு பொண்ணு பார்த்ததும் ராவுத்தர் தான். அவர் முதலில் பார்த்துவிட்டு வந்து அதன் பிறகு விஜயகாந்திடம் சொல்ல அடுத்துதான் இவர் பெண் பார்க்க சென்றுள்ளார். விஜயகாந்துக்கு தாய் இருந்தால் எப்படி அவரை கவனிப்பாரோ அதே போலத்தான் ராவுத்தர். பெரிய உள்ளார்ந்த நட்பு. விஜயகாந்துக்கான கதை கேட்டாலும் பெரிய அளவில் அதை மூக்கை நுழைக்காமல் ஒரு சில காட்சிகளை மட்டும் இப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று பரிந்துரை செய்வார். அந்த சமயத்தில் கவுண்டமணி உச்சக்கட்டத்தில் இருந்தார். ஆர்வி உதயகுமார் கதை சொல்ல வந்தபோது கதை நல்லா இருக்குது, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கவுண்டமணி விஜயகாந்திடம் பேசி விட்டுறக்கூடாது. ஏன்னா விஜயகாந்தை கலாய்த்து ஒரு வார்த்தை சொல்லினாலும் அவருடைய கேரக்டர் நிற்காது. இப்படி பார்த்து பார்த்து விஜயகாந்துக்காக எல்லாம் செய்தவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர் என்று அம்மா கிரியேஷன்ஸ் சிவா கூறினார்.